வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி கார சட்னி தான் செஞ்சுருக்கேன். அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, புளி, கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெய் போட்டு உளுத்தம் பருப்பு செவந்த உடனே வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வதக்கின பொருளோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுதாங்க டிஃப்ரெண்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. வழக்கமாக செய்கிற கார சட்னியோடு நான் வேர்க்கடலை சேர்ந்து செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சிட்டோம். இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாம். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.